Hello students, chapter 3 algebra 3.1 exercise ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் போடுற மாதிரி உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் போதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இதை விட அதிகமாக இருக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸின்றதுனால நான் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாட்டேன், ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் தான் போடணும். வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சால்வ் அப்படின்னு கொடுத்துருந்தாலே எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு வரிசையை எழுதிக்கோங்க, அப்போ தான் எந்த எலமெண்ட் கேன்சல் பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எழுதியாச்சு ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் வரிசையாக. இப்போ ஒய் எலமெண்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணினாலே போதும், எதையும் மல்டிபிள் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷனில் ஒய் எலமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர் என்னவா கிடைக்கும்? எக்ஸ் இஜெட்டில் கிடைக்கும். ஸோ நமக்கு ஆன் 14 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2வையும் 3யும் கேன்சல் பண்ணணும். மேலே ஃபஸ்ட் எலமெண்ட் ஒய்யை கேன்சல் பண்ணதுனால செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்லேயும் ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் 2y இருக்குது, இங்கே தேர்ட் ஈக்குவேஷனில் 2y இருக்குது. ஸோ ஒரு 2ஆல் மேலே மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 2வையும் 3யும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? 3x மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் 5. இப்போ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏதாவது ஒரு எலமெண்ட், ஸோ 3x கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ 3xை கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும். இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா இசட்டோட வேல்யூ 4. இந்த இசட்டோட வேல்யூவை கொண்டு போய் 4 and 5 ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கொண்டு போய் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்னவா கிடைக்கும்? -1. தேங்க்யூ. இது வந்து உங்களுக்கு 1/x 1/y 1/z கொடுத்துருக்கறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ 1/x வந்து ஏனும் 1/y வந்து பி 1/z வந்து சின்னு எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் இந்த ஈக்குவேஷனை எழுதிக்க வேண்டியதான். 3 ஈக்குவேஷன் எழுதிட்டு இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலாம்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு பியை கேன்சல் பண்ணலாம். ஏன் பியை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து சியும் ஏயும் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பியை கேன்சல் பண்ணிங்கன்னா ஏசி உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷனாக வந்துடும். ஸோ அந்த ஈக்குவேஷனையும் இதையும் வச்சு ஒன்று சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் 2வை மல்டிபிள் பண்ணி பியை மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு a மைனஸ் 2c ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இதுவும் ஏசியில் இருக்குது, இதுவும் ஏசியில் இருக்குது. ஸோ 3ஐயும் 4ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஏவோயோ இல்லை சிஏவோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏ கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ சி வந்து 4ஆக கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? சியை கொண்டு போய் பிசி அப்படின்னு செகண்ட் ஈக்குவேஷன் ஈஸியாக இருக்குது. ஸோ அதில் போட்டிங்கன்னா பியோட வேல்யூ என்னவா கிடைக்கும்? உங்களுக்கு 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து சியோட வேல்யூ பியோட வேல்யூ எதுலையாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏயோட வேல்யூ 2. இதை என்ன பண்ணணும்? அப்படியே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த சம்முக்கு 1/x = ஏன்னு எடுத்தோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 1/a. ஸோ எல்லா ஒய்யோட வேல்யூ 1/c 1/b 1/c. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு XYZோட வேல்யூ கிடச்சிடும். இல்லை ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு டிவிஷன். இப்போ ஈக்குவல்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவல்ட்டு எடுத்து என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். எக்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு ஒய் இந்த பக்கம் வச்சுட்டு கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டாவது 2 ஈக்குவல்ட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 2 இது ஈக்குவல்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதை சால்வ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ எப்பயும் போல் நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிது. இதை வச்சு என்ன பண்ணணும்? லாஸ்ட் 2 ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒய் இசட்டில் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ 2வையும் 3யும் கேன்சல் பண்ணால் வேல்யூ என்னவா கிடைக்கும்? ஸோ இங்கே ஒரு 3ஐ மட்டும் தேர்ட் ஈக்குவேஷனில் ஒரு 3ஐ மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டிங்கன்னா 3/3வை கேன்சல் பண்ணிடலாம். ஃபுல் ஈக்குவேஷனையும் மல்டிபிள் பண்ணணும் 3ஆல். 3/3வை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட் ஈக்குவல் டு 25ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் இசட் ஈக்குவல் டு 25ன்னு கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ என்னவா கிடைக்கும்?
20 ஒய்யோட வேல்யூ 13 கிடைக்கும். இந்த ஒய்யோட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ 35. தேங்க்யூ. செகண்டில் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1ஐயும் 1 and 2வை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -x + 2z = -3ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் xzல இருக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷனும் xzல இருக்குது. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர், 0 = 0ன்னு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து அவங்களுக்கு என்னென்னு தெரியும், the system has an infinitely many solution. The system has an infinitely many solution. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதணும். ஸோ 3 ஈக்குவேஷன் எழுதி வச்சுட்டு நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு 1 and 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2x + 5y = -1. இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு 2 and 3ஐ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4x + 10y = -9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். 5ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 0 ≠ 7/2. ஸோ இந்த மாதிரி கிடைச்சா எப்படி, the system is inconsistent and no solution. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே 3 ஈக்குவேஷன் கொடுக்கணும், உங்களுக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணணும். 4x இது இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள், இது இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 4x - 3y + z = 0 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும், இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணணும். zx + 3 x + y/2 இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், இன்னொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். x ப்ளஸ் இது இந்த பக்கம் 3 இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா x + 3y. நெக்ஸ்ட்டு ஆர்டர் படி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், தேர்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்பயும் போல் x + y + z = 27 கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 3y இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் 3y இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் ஆயிரும். ஸோ 1 and 2லேருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 5x - z = 0ன்னு கிடைக்கும். இது ஃபோர்த் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், செகண்டையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு -2x - 5z = -81. இது வந்து ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு 4ஐயும் 5ஐயும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 27x = 81 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே போதும், மற்ற y இசட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ என்னென்னா 9, இசட்டோட வேல்யூ 15. ஸோ இதில் ஒவ்வொரு எக்ஸ் ஒய் இசட்டுக்கும் ஒரு யூனிக் சொல்யூஷன் இருக்குது. ஸோ the system has unique solution. அவ்வளோதான் செகண்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷனோட செகண்ட் சம் கம்ப்ளீட்டட். இப்போ வாணி, ஹர் ஃபாதர் அண்ட் ஹர் கிராண்ட்ஃபாதர். ஸோ ரீட் பண்ணும்போதே 3 பேர் வராங்க. ஸோ எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுட்டாங்க. ஸோ ஆவரேஜ்னு சொல்லிட்டாங்க. ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 53. ஸோ அப்போ 3 பேரோட ஆவரேஜ் என்ன, ஒய் ப்ளஸ் இசட். 3 மெம்பர்ஸ்னால 3யோட ஆவரேஜ் வந்து என்னது 53. ஸோ இந்த பக்கம் 3ஐ கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இதில் ஈக்குவேஷன் மாதிரியே கொடுத்துட்டாங்க. செகண்ட் பாயிண்டில் 1/2 ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1/3 ஆஃப் ஹர் ஃபாதர் ஒய் ப்ளஸ் 1/4 ஆஃப் வாணி. ஸோ 1/4 ஆஃப் வாணி இஸ் ஈக்குவல் டு 65ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் எல்சிஎம் எடுத்து அந்த நம்பரை எங்கிட்டு அந்த எல்சிஎம் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா 4 years ago வான் இஸ் கிராண்ட் ஃபாதர். அப்போ x - 4 இயர்ஸ் அகோன்னு கொடுத்துட்டாங்க.
அடுத்து கிராண்ட் ஃபாதர் வந்து z மைனஸ் 4, z மைனஸ் 4. வாணி வந்து x மைனஸ் 4, கிராண்ட் ஃபாதர் வந்து z மைனஸ் 4 இயர்ஸ் அக்கோன்றதுனால. இப்போ 4 டைம்ஸ் அஸ் ஓல்ட் அஸ் வாணி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். z மைனஸ் 4 எதுக்கு ஈக்குவல் சொல்லிட்டாங்க? 4 டைம்ஸ் ஆஃப் வாணி ஏஜ். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் வந்துடும். ஸோ எப்பயும் போல் உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி 1 2 3 ஈக்குவேஷன் வந்துடும். அதை நீங்கள் எப்பயும் போல் XYZக்கு சால்வ் பண்ணி 3.1ல் 4th சம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் த 3 டிஜிட் நம்பர் இஸ் 11 கொடுத்துட்டாங்க. ஸோ XY + Z ஒரு 3 டிஜிட் 3 டிஜிட் நம்பர் வந்து அதை ஆட் பண்ணினா உங்களுக்கு 11 சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இஃப் த டிஜிட் ஆர் ரிவர்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ டிஜிட் முதல்ல என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிறது 100 பிளேஸ் டிஜிட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது 10th பிளேஸ் டிஜிட்டு, இங்கே வந்து ஒன்ஸ். இப்படி தான் ஒரு நம்பர் இருக்குது நமக்கு. இது வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடையாது, நம்பர். இப்போ இந்த டிஜிட்ஸு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 100 டிஜிட் எக்ஸ் இருக்கிற இடத்துல இசட் வந்துடும். ஸோ 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் இன்செட் இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்துடும். சரி, இப்போ இந்த டிஜிட்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, XYZ இருக்கிறத ZYXன்னு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிவர்ஸ்ட் இஸ் த நியூ நம்பர் இஸ் 46 மோர் தேன் 46 வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்காமா. அதாவது 46 மோர் தேன் 5 டைம்ஸ் ஆஃப் த ஃபார்மர் நம்பர், பழைய நம்பருக்கு. ஸோ 5 டைம்ஸ் பழைய நம்பர் என்னது உங்களுக்கு 100X ப்ளஸ் 10Y ப்ளஸ் Z. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் என்னவா கிடைக்கும்? இது வந்து உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 11ன்றது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அடுத்து த 100 டிஜிட் அவங்களுக்கு என்னது எக்ஸ், 100 டிஜிட் ப்ளஸ் அவங்களே ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க ட்வைஸ் த 10 டிஜிட் இஸ் ஈக்குவல் டு த யூனிட் டிஜிட் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். உங்களுக்கு இப்போ ஈக்குவேஷன் அழகாக வந்துருச்சு. அண்டு 1 and 3 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 11 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 1 and 2 சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 594x ப்ளஸ் 135y இஸ் ஈக்குவல் டு 999. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்கும், 1ன்னு கிடைக்கும். இந்த எக்ஸை கொண்டு போய் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 3. இந்த ரெண்டை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ 7 கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் போட்டு காட்டணும். இது சம் உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்கேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போடணும். 5th சம் 12 பீசஸ் ஆஃப் 5, 10, 20 rupees கரன்சின்னு சொல்லியிருக்காங்க. 5 rupees எக்ஸ்னும் 10 rupees ஒய்னும் 20 rupees இசட்னு வச்சுட்டோம். ஸோ இங்கே 12 பீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் 3 சேர்ந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க, 12 பீசஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூஸ் வந்து 105. 5 rupeesல எக்ஸ் கரன்சி, 10 rupeesல ஒய் கரன்சி, 20 rupeesல இசட் கரன்சி சேர்த்து 105ன்னு சொல்லிட்டாங்க வேல்யூஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இது 5 டேபிளில் கேன்சல் ஆகுன்றதுனால சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஆஃப்டர் ஃபஸ்ட்டு 2 ஷார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சிங். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இன்டர்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு என்னது, 10x எக்ஸையும் ஒய் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 5y ப்ளஸ் 20z. இன்டர்சேஞ்ச் பண்ண எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, வேல்யூ வந்து இன்க்ரீஸ்டு பை 20ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 105 கூட 20 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 125 வரும். இதையும் 5 டேபிளால் கேன்சல் பண்ணிங்கன்னா 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 4z இஸ் ஈக்குவல் டு 25. இது வந்து உங்களுக்கு தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சாலே உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். ஃபஸ்ட்டு 2ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணுங்கள். 2 and 3 அதான் மல்டிபிள் பண்ணாமல் ஜஸ்ட்டு கேன்சல் பண்ணாலே போதும், கேன்சல் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு -4ன்னு கிடைக்கும். 1 and 2 சால்வ் பண்ணால் 3x ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு
27. இது வந்து 4th ஈக்குவேஷன். இது வந்து 5. 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணிங்கன்னா 4 and 5 சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோ இல்லைனா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைக்கும். இதை கொண்டு போய் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4லேயோ 5லேயோ சப்ஸ்டியூட் பண்ணணும். 4ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ 7 கிடைக்கும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இசட்டோட வேல்யூ 2 கிடைக்கும். அப்போ நான் x = 7, y = 3, z = 2. லாஸ்ட் எழுதணும். நம்பர் ஆஃப் 5 rupees காயின், நம்பர் ஆஃப் 10 rupees காயின், நம்பர் ஆஃப் 20 rupees காயின். ஒரு எக்ஸசைஸ் 15 நிமிஷத்தில் முடிக்க முடியாது. ரிவிஷன் நல்லா முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.